September we met, I could tell by your smile. You hadn't been with a good girl like me in a while. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது வந்து கேரளா ஸ்டைலு. கேரளாவில் இதை உன்னி பத்திரின்னு சொல்லுவாங்க. சிக்கன் குழம்பு வச்சுட்டு அதில் கொழுக்கட்டை பண்ணி அதில் போட்டுருவாங்க, வேக வச்சு போட்டுருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக சாதம் சப்பாத்தி எதுவுமே வைக்க தேவையில்லை. இதை லஞ்சாகவும் சாப்பிட்டுக்கலாம், டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொழுக்கட்டையை சிக்கனோடு எடுத்து சாப்பிடுவாங்க. அதுதான் சாப்பாடே. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போடும்போது நல்லா செரிமானமாகும். அப்படியே போடாமல் அப்படி தேய்ச்சி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். எப்பயுமே நம்ம சிக்கன் கொழுக்கட்டை செய்ய மாட்டோம். சிக்கன் குழம்பு தனியாக செய்வோம், கொழுக்கட்டை தனியாக செய்வோம். இப்போ இது மாதிரி சேர்த்து செய்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். 1 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். கொழுக்கட்டை நம்ம உருட்டுற அளவுக்கு பதமாக பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. அரிசி மாவு வந்து நம்ம இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த அரிசி மாவு. வறுத்தும் போடலாம், வறுக்காமையும் போடலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி பிசைஞ்சிக்கணும். லாஸ்ட்டில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா உருட்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். கையில் ஒட்டாது. இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு குட்டி குட்டி பாலாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு உருட்டினா தான் குழம்புல போடும்போது அந்த குழம்பெல்லாம், சிக்கன் குழம்பெல்லாம் அதில் ஊறிடும். எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையுமே பால் பாலாக உருட்டி ரெடி பண்ணிக்கணும். இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா மாவையுமே இது மாதிரி ரெடி பண்ணணும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். மேல் தட்டு வச்சு அவிக்கணும். கீழ் தட்டு வைக்கக்கூடாது, தண்ணி உள்ளே போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் கிரேவியை ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது 1 கரண்டி எண்ணெய் இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை எல்லாமே போட்டு தாளிச்சிடலாம். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்து விட்டுருங்க. ஒரு 4 பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால் பச்சை மிளகாயும் சேர்த்தே போடலாம். எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ ஒரு 3 தக்காளி, 1 பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துடணும். இது மாதிரி அரைச்சி அதில் போட்டு விட்டுருங்க. ரொம்ப அரைப்படணும்னு இல்லை, கொஞ்சம் அரைஞ்சாலே போதும். கொஞ்சம் குறப்பாக இருந்தாலே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய சிக்கன் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 1 கிலோ சிக்கன் போடலாம். நிறைய கொழுக்கட்டை போட்டு நிறைய ஆளுங்க இருந்தாங்கன்னா, உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கன் கிரேவி, கொழுக்கட்டை எல்லாமே குவான்டிட்டி அதிகம் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் குழம்பு மிளகாய் பொடி போடுறேன். குழம்பு மிளகாய் பொடி போடும்போது குழம்பு வந்து திக்காக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா பொடி 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா இருந்தால் போடுங்க, இல்லை சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கணும். இப்போ சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிடணும்.
நமக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அவ்வளோ தண்ணி இதில் ஊற்றி விட்டுருங்க. இந்த கிரேவி வந்து கொஞ்சம் நிறைய தான் வைக்கணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை போடும்போது கிரேவி பத்தாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கிரேவி நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை போயிட்டு அந்த கிரேவியில் ஊறி நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து நல்லா வரும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை இதில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு மூடிடுங்க. நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா வேகணும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கிரேவியும் திக்காக இருக்கும். இது கொஞ்ச நேரம் கொதிக்கணும். அப்போ தான் இது குருமா வந்து ரெடி ஆகும், சிக்கன் கிரேவி ரெடி ஆகும். கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் கொழுக்கட்டையை உள்ளே போட முடியும். ரொம்ப திக்காக இருந்துச்சுனாக்கா கொழுக்கட்டை ஊறாது. இப்போ கொத்தமல்லி புதினா ரெண்டையுமே தூவிடலாம். கொழுக்கட்டை அவிச்சு ரெடி ஆகிடுச்சு. இதை அதில் போட்டுருங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா இந்த கொழுக்கட்டைக்குள்ளே அந்த கிரேவிலாம் போயிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து வச்சு காமிக்கிறேன் நான். அருமையான கேரளா ஸ்டைல் உண்ணி பத்திரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் உண்ணி பத்திரி இது சிக்கனோட சேர்த்து சாப்பிட்ணும். இந்த கொழுக்கட்டையை எடுத்து இந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.